துறையை தனியார் மயமாக்கி புதுச்சேரி அரசுக்கு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டன தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கட்சியின் தட்டாஞ்சாவடி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை ஏற்றார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணி அமைத்த 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவது, 3வது அணி அமைப்பது பற்றிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு உருவாக்குவது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்திய துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தனியாக தேர்வு ஆணையம் அமைத்த கவர்னர் கைலாசநாதருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கி புதுச்சேரி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மாசுபட்ட குடிநீர் அருந்தி உயிர் நீந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை மாநிலம் முழுவதும் தூய்மையான குடிநீரை வழங்கவும், ரேஷன் கடைகளின் மூலம் வழங்கப்படும் இந்த இலவச அரிசியை தொடர்ந்து வழங்க வலியுறுத்தியும், உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதாமல் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கவும், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வை கட்டாயமாக்கவும், மதுபான கடைகளில் 18 வயதுக்கு குறைவான சிறுவர்களுக்கு மது விற்க தடை விதிக்கவும் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு ஆணையத்தின் விதிகளுக்கு உட்பட்டது. காலி பணியிடங்கள் அனைத்தையும் உடனே நிரப்ப ஏற்பாடு செய்யவும், விடுபட்ட முதியோர் அனைவருக்கும் உடனடியாக முதியோர் ஓய்வூதியம் வழங்கவும் கோரிக்கை விடப்பட்டது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விருப்ப மனு வாங்குவது எனவும், அவ்வாறு விருப்ப மனு அளிக்கும் வேட்பாளர்களுக்கு கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கும் அரசியல் மற்றும் அரசியல் சாசன பயிற்சி வழங்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸின் பிறந்த நாளை அக்டோபர் 11ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, அமைப்பு செயலாளர் ரவிக்குமார், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முனுசாமி, ஜி.டி. இளங்கோவன், இதயவேந்தன், தனஞ்செழியன், முருகன், தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பளம் செல்வம், தயாளன், காலாப்பட்டுக்குமார், டெல்லி பாபு உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சியில் உறுப்பினர்களாக தேர்வு, மகளிர் பாராட்டப்பட்டனர்.